வணக்கம். சைரசா யூடியூப் சேனல் மற்றும் ரஞ்சித் டீம் இணைந்து வெளியிடும் 2026 சட்டமன்ற தேர்தல் கருத்து கணிப்பு. இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கும் தொகுதி திருவண்ணாமலை. இந்த சட்டமன்ற தொகுதி உள்ளடக்கிய பகுதிகள் ராதாபுரம், அதாவது செங்கம் வட்ட பகுதியை சுற்றியுள்ள சில ஊர்கள், அதாவது குங்கிலா நத்தம், எடக்கல் கிராமங்கள், மலுவம்பட்டு, வானபுரம், வரகூர், திருவண்ணாமலை நகராட்சி, பள்ளியம்பட்டு, மலப்பம்பாடி, ஆடையூர், அடி அண்ணாமலை, நெச்சிமலை, கோசாலை, நல்லான் பிள்ளைப்பற்றான், பறையம்பட்டு, நரியாப்பட்டு போன்ற பகுதிகள் இந்த திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளாகும். இங்கு 9 முறை திமுகவும் 6 முறை காங்கிரசும் சுயேட்சை வேட்பாளர் 1 முறையும் இங்கு வெற்றி பெற்றுள்ளன. நடந்து முடிந்த சட்டமன்ற தொகுதியில் ஒரு முறை கூட இந்த தொகுதியில் அதிமுக வெல்லவில்லை. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திருவண்ணாமலையில் திமுகவை சார்ந்த ஏவா வேலு, இவர் அமைச்சராக உள்ளார், வெற்றி பெற்று 1,38,876 வாக்குகளை பெற்று வென்றுள்ளார். இவர் கிட்டத்தட்ட 66.72% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜகவை சார்ந்த தணிகை வேலு 43,203 வாக்குகளை பெற்று, அதாவது சதவீத அடிப்படையில் வெறும் 20% வாக்குகளை மட்டுமே அவரால் பெற முடிந்துள்ளது. நாம் தமிழர் கட்சி கமலக்கண்ணன் 13,995 வாக்குகளை பெற்றுள்ளார். மக்கள் நீதி மைய கட்சியை சார்ந்த அருள் 6,246 வாக்குகளை பெற்றுள்ளார். நோட்டோவுக்கு கிடைத்த வாக்குகள் 2,194. பாஜகவை சார்ந்த தணிகை வேலுவை ஏவா வேலு கிட்டத்தட்ட 94,673 வாக்குகள் கூடுதலாக பெற்று வென்றுள்ளார். மிக அதிக வாக்கு வித்தியாசத்தில் இவர் வெற்றி பெற்றுள்ளார். ஏவா வேலு 2011 இருந்து இன்று வரை அவரே இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளார். இந்த தொகுதியில் அவருக்கு மக்கள் செல்வாக்கு மிகவும் அதிகம். இந்த தொகுதியை பொறுத்தவரை வன்னியர்களின் வாக்கு 20%, ஆதி திராவிடர்களின் வாக்கு 23%, முதலியர்களின் வாக்கு 11% முக்கிய வாக்காளர்களாக, சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர்களாக இவர்கள் இங்கு அதிக அளவில் உள்ளனர். இந்த திருவண்ணாமலை தொகுதி ஒரு பொது தொகுதியாகும். இங்கு 2,74,359 வாக்குகள் உள்ளன, மொத்த வாக்குகள். இதில் ஆண்கள் 1,33,299, பெண்கள் 1,41,060. கடந்த 2021 தேர்தலில் போலரைஸ் ஆன வாக்குகள் 2,06,642. நோட்டோவுக்கு கிடைத்த வாக்குகள் 2,194. தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்கலாம். இதில் முதலிடத்தில் திமுக 38% மக்களின் ஆதரவை பெற்று முதலிடத்தில் உள்ளது. 2ஆம் இடத்தில் அதிமுக 25% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. 3ஆம் இடத்தில் தமிழக வெற்றி கழகம், இது 24% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. நாம் தமிழர் கட்சி 8% ஆதரவை மக்களிடத்திலிருந்து பெற்றுள்ளது. இதர கட்சிகளுக்கு 5% ஆதரவை மக்கள் தங்கள் ஆதரவாக கொடுத்துள்ளனர். இந்த திருவண்ணாமலை பொறுத்தவரை திமுகவிற்கே வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மீண்டும் அடுத்த கருத்து கணிப்பை மற்றொரு பதிவில் பார்க்கலாம். உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.